ஹாய் ஹலோ வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வெஜிடபிள் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் போட்டதுக்கப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு இது மூணுமே ஒரு 10 கிராம் போட்டாச்சு. ஏன்னா இன்றைக்கி செய்ய போகிறது பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோ. உங்களுக்கு ஒரு கிலோவுக்கு மொத்தமாக செய்யும்போது நீங்கள் ஒரு கிராம் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதுக்கு கரெக்டான அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிராம் போட்டுக்கலாம் எல்லாமே சேர்த்து. அதாவது 20 கிராம் பட்டை, 20 கிராம் ஏலக்காய், 20 கிராம் கிராம்பு. ஏன்னா 10 கிலோ மாதிரி செய்கிறதால இது நம்ம போடுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடணும். நம்ம எந்த அளவுக்கு வதங்கிடணும், ப்ரௌன் கலரில் ஆயிடணும். ஆனால் கருக விட்டுறக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம் இதில். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் கேட்பீங்க, எதுக்கு வெங்காயத்தை அவ்வளோ இது பொன்வரலாக வறுக்கணும்னு. ஏன்னா அதுதான் அது ஸ்டாண்டர்டாக அந்த அளவுக்கு கெடாமல் அவ்வளோ நேரம் இருக்கும். ஒரு 12 ஹவர் 14 ஹவருங்கிறது ஸ்டாண்டர்டாக அதே டேஸ்ட்டில் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி போட்டு கிண்டிட்டு இதுக்குன்னு பிரத்யேகமான மசாலா ஒன்று இருக்குது, அதை போடணும். அதாவது பட்டை, ஏலக்காய், கிராம்பு இது மூணுத்தையுமே ஒரு அளவில் அரைச்சி அந்த அளவு இதில் போடணும். போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கணும். அதான் 1க்கு 1.5 அப்படிங்கிற அளவில் தண்ணியை ஊற்றிக்கிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியை இதில் கொட்டணும். கொட்டி முடித்த அரிசியோடு சேர்த்து நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதாவது எப்படின்னா, ஒரு அரை பதத்துக்கு சாப்பாடு எடுத்தோம்னா அது அரை பதத்துக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் நல்லா ரெடி பண்ணணும். பார்த்திங்கன்னா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஆனால் சாப்பாடு உடஞ்சிடக்கூடாது. அது எப்படின்னா, கரண்டியை நேர் வாக்கில் விட்டு இப்படி லெஃப்ட் ரைட் அப்படிங்கிற மாதிரி கிண்டணும். நீங்கள் சாதாரணமாக சாப்பாடு போட்டு கிண்டுற மாதிரி கிண்டிங்கன்னா சாதம் உடையறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு 3/4 முடிஞ்சதுக்கப்புறம் மேலே இலையை போட்டுடுறோம். இலையை போட்டு அதுக்கு ஒரு 20 நிமிஷம் தம் போட்டு திரும்ப இப்போ தம்மை உடைக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இலை எடுக்கிறாங்க பாருங்கள். தம்மு உடஞ்சதுக்கப்புறம் அங்கங்கே சின்னதாக லைட்டாக தண்ணி இருக்க மாதிரி இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது அப்படி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா தம் உடைச்சிங்கன்னா அருமையான ஆரோவோடு வந்துடும். இன்னொன்று, தம் உடைக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமாக நெய் சேர்த்துருங்க. அது உங்களுக்கு சேர்க்காதது உங்கள் விருப்பம். நெய் சேர்த்தா நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் ஏற்கனவே ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.